ஓம் கால காலாய கால பைரவா போற்றி. ஓம் கலியுக தேவா பிக்ஷாடன பைரவா போற்றி. ஓம் வேதநாயகா சம்ஹார பைரவா போற்றி. ஓம் காலரூபனே சண்ட பைரவா போற்றி. ஓம் சிவவாக்கியனே ருரு பைரவா போற்றி. ஓம் சித்த வம்சமே உன்மத்த பைரவா போற்றி. ஓம் அஷ்டமி ஜோதியே அசிதாங்க பைரவா. புண்ணிய தினம் பைரவாஷ்டமி. இன்னைக்கு அஷ்டமி புண்ணிய தினம். நேற்று மாலை 3:32 மணிக்கு மேல் அஷ்டமி ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் அஷ்டமி புண்ணிய தினம் இருக்கிறது. இந்த அஷ்டமி புண்ணிய தினம் ஒவ்வொரு நாட்களிலும் பிரதமை துதியை திதி என்று சொல்லக்கூடிய திதிவார கணக்கிலே அஷ்டமி என்றால் 8வது நாள் என்று அர்த்தம். அந்த அஷ்டமி புண்ணிய தினத்திலே ஒவ்வொரு அமாவாசை பிறகும் 8வது நாள் வரும். பௌர்ணமிக்கு பிறகும் 8வது நாள் இந்த அஷ்டமி புண்ணிய தினம் வரும். ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலும் நமது திருக்கோவிலில் அபிஷேக ஆராதனை பூஜைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த அஷ்டமிக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது பைரவாஷ்டமி, பைரவருடைய ஜென்மாஷ்டமி, அவருடைய ஜென்ம அஷ்டமி திதி. பைரவருடைய திதி அஷ்டமி புண்ணிய திதி. அந்த அஷ்டமியில அவர் நமக்கு எப்படி நட்சத்திர பிரகாரம் பிறந்த நாள் கொண்டாடுறோமோ அதே போல பைரவருக்கு இந்த பைரவாஷ்டமி தான் அவருக்கு ரொம்ப விசேஷமான அஷ்டமி. இந்த பைரவாஷ்டமி கார்த்திகை மாதம் கடைசியில் வரும், இல்லைன்னா மார்கழி துவக்கத்தில் ஆரம்பிச்சிடும். அந்த பைரவாஷ்டமி ஒவ்வொரு ஆண்டும் இந்த பைரவாஷ்டமி கார்த்திகை மாதம் நிறைவில் சேரும். இன்னைக்கு பைரவாஷ்டமி மகாதேவாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க. பைரவர் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுங்க. பைரவர் தான் நம்மை காப்பாற்றக்கூடிய பைரவர். நம்மளை எல்லாம் வியாதி துன்பங்களில் இருந்தும், திருஷ்டி சம்பந்தமான தொல்லைகளில் இருந்தும், வியாபார சம்பந்தமான நமக்கு தெரியாமல் நடக்கக்கூடிய இடையூறுகளில் இருந்தும், நமக்கும் நம்ம எந்தெந்த நிறுவனம்லாம் பண்ணுறோமோ அந்த நிறுவனத்தை எல்லாத்தையும் காப்பாற்றக்கூடியவர் பைரவர் தான். எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே அந்த பொருளை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா அந்த பைரவருடைய திருவருள் இருந்தால் தான் அந்த பொருள் நம்மக்கிட்ட, நம்மளுடைய பொருள் எப்பவுமே நம்மக்கிட்ட இருக்கும். தேவையில்லாத களவுகள்லாம் நடக்காது. அது சம்பந்தமான தொல்லைகளிலிருந்து நம்மளை காக்கக்கூடியவர் பைரவர் பெருமான். பைரவர் பெருமானுடைய அவதாரங்கள்ல 64 பைரவர் இருக்கிறார். பைரவர்னா ஒரே ஒரு பைரவர் கிடையாது. ஒவ்வொரு ஆலயத்திலையும் சிவாலயத்தில் ஒவ்வொரு பைரவருக்கும் ஒவ்வொரு பெயர்கள் உண்டு. கபால பைரவர், ருணு பைரவர், சண்ட பைரவர், பிரச்சண்ட பைரவர், ருத்ர பைரவர், சொர்ணாகர்ஷண பைரவர், பீஷண பைரவர் அப்படின்னு 64 வகையான பைரவர்கள் இருக்கிறாங்க. அந்த 64 பைரவரும் இந்த ஜென்மாஷ்டமியில ஒரே அவதாரமாக இருந்து திருவருள் புரிகின்ற புண்ணிய தினம்தான் இந்த மகாதேவாஷ்டமி. பைரவர் இருக்கார் அப்படின்னா அந்த பைரவர்ல 64 பைரவரும் ஒன்னா இணைந்து திருவருள் புரிகிற புண்ணிய தினம் இன்னைக்கு. அந்த பைரவாஷ்டமியில அந்த 64 பைரவருடைய திருவருளும் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை பண்ணீங்க. கபாலம் தரித்து வந்த கால பைரவா, எங்களை காத்து நிற்கும் கஜ பைரவா, சக்தியுகத்தில் நீயே என்றும் சூல பைரவா, உன் பார்வையோ பயம் போக்கும் உக்ர பைரவா.